வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான தக்காளி மிளகு ரசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட பீர்க்கங்காய் பச்சடி. தக்காளி மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புளி ஒரு மீடியம் லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். தக்காளி மிளகு ரசம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாப் பண்ணிடுறோம். தக்காளி, இந்த கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே வித்தின் 1 செகண்ட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஈஸியாக ஜாப் வீட்டில் நீங்கள் பண்ணணுச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரசம் தாளிக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போடணும். இந்த மாதிரி தான் தாளிப்பு போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கடுகு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக தாளிச்சா அதோட வாசனைகள் நல்லா வரும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதாவது மீதி உள்ள காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்தீங்களா? அந்த டைமில் நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். எப்போவுமே இந்த மாதிரி தக்காளி, பூண்டு வதங்குற டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு போடுங்க. இதுக்கு பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி நல்லா கெட்டியான புளி தண்ணியை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த தக்காளியோட இந்த புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த இடத்துல கொதிக்க விடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொதிக்க வேணும்னா புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டுமே கொதிக்கணும். கடைசியாக தண்ணி ஊற்றி சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பெருங்காயம் இந்த மாதிரி போட்ட பிறகு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரசம் அருமையாக இருக்கும். கொதிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த ரசம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வரும். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் ரசம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனையும் வரும். இந்த மாதிரி விஷயத்தை அழகாக நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கடைசியாக சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, பொங்கவே இல்லைல்ல. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொங்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் தக்காளி மிளகு ரசம். இவ்வளோ தான் விஷயம். ரசம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல கொதிக்கணும், எந்த இடத்துல கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா அருமையான ரசம் நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். இது தொடர்ந்து பீர்க்கங்காய் பச்சடி. பீர்க்கங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் 300 கிராம், பாசிப்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, இடிச்ச பூண்டு 8 நம்பர், பச்சை மிளகாய் 2-3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, புளி சின்ன துண்டு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்.
இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பச்சடி இல்லை. இந்த ரெசிபி வந்து என்னோடய அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுட்டேன். ஆக்சுவலாக வந்து பீர்க்கங்காய் டிஷ்ஷு செய்யலாம் அப்படி கேட்டாங்கன்னா பச்சடி தான் சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ரைஸ்லையும் யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி யூஸ் பண்ணலாம், தோசை, இந்த மாதிரி பல ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்ஷு தான் இந்த பீர்க்கங்காய் பச்சடி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்புக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான கடுகு தாளிப்பாக போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 3 நம்பர் போட்டிருப்பேன். மீதி காஞ்ச மிளகாய் கடைசியாக தாளி போடுவோம். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரஃப்பாக கட் பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் குக் பண்ணி முடித்த பிறகு மசிக்க போகிறோம், அதாவது மேஷ் பண்ண போகிறோம் சொல்கிறேன். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டிருக்கோம். தக்காளியும் அது மாதிரி முழுசாக கட் பண்ணி போடலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த பவுடர் மசாலா கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணணும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி போடுறோம், கொஞ்சம் அதிகமாக தனியாக பவுடர் போட்டு. அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் நீங்கள் கட் பண்ணும்போது மேல் தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையோடு கட் பண்ணி போடுங்க. சில பேர் வந்து விதையை எடுத்துருவாங்க, ஆனால் அப்படி பண்ணாதீங்க. விதையோடு போட்டு நீங்கள் குக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, புளி வந்து ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுறோம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணணும். காரம் கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் போடலாம். அதுக்காக வந்து பவுடர் மசாலா நீங்கள் போடாதீங்க. பவுடர் மசாலா போட்டால் டேஸ்ட் மாறும். கடைசியாக காஞ்ச மிளகாவை தாளித்து கொட்டுவோம். அந்த தாளித்து கொட்டுற வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மூடி போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காய், வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் அந்த மசாலாவோட நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த இடத்துல நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் ஸ்டைல் தான், ஆனால் என்னோடய அம்மா வந்து எப்போவுமே சொல்கிறது பச்சடி தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா பாயில் பண்ணுங்கள். அதே டைமில் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த காயோடு போட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மத்து இருக்கும், வீட்டில் கீரை கடைவோம் பார்த்தீங்களா, அந்த மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சால் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த பீர்க்கங்காய் 1, 2 வந்து முழுசாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து அப்படியே அந்த கறியில் கொட்டுங்க. இந்த காஞ்ச மிளகாய் தாளிப்போட இந்த பீர்க்கங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நிறைய பேர் பச்சடினாவே தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பச்சடியில் தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் அல்டிமேட்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.